அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன்ல மாடரேட் லெவல் சம் தான் ஒர்க் அவுட் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனோட பேசிக் வீடியோ நம்ம பார்த்திருப்போம். அதை பார்த்துட்டு இதை பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராக்கி ஸ்டார்டட் வாக்கிங் 12 கிலோமீட்டர் இன் நார்த் டைரக்ஷன். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா நார்த் டைரக்ஷன்ல 12 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. தென் டேக் 3 கன்சிக்யூட்டிவ் ரைட் டர்ன்ஸ். ஸோ இங்க இருந்து ரைட் சைடு அப்படின்னா இந்த சைடு வந்து போறாங்க. தென் ஈஸ்ட்ல போயிட்டு இருக்கும் போது ரைட் டைரக்ஷன் அப்படின்னா சவுத்தை பார்த்து ரைட்ல போவாங்க. தென் சவுத்ல போயிட்டு இருக்கும் போது ரைட் சைடு அப்படின்னா இந்த சைட்ல வந்து போவாங்களா. ஸோ இங்க எவ்வளோ 5 கிலோமீட்டர்ஸ், தென் 8 கிலோமீட்டர்ஸ், தென் 4 கிலோமீட்டர்ஸ். இது வந்து அவரோட எண்டிங் பாயிண்ட். அண்ட் ரீச் பாயிண்ட் பி. ஸோ இங்க வந்து பிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ரீச் பண்றாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க பாயிண்ட் வரைக்கும் 5. ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் 4 அப்படின்னா இங்க 4, இங்க பேலன்ஸ் வந்து 1 இருக்குங்களா. ஓகே, ஃப்ரம் பாயிண்ட் பி, பில இருந்து ஸோ இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் 12 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கொஞ்சம் பெருசா போட்டுக்கலாம். ஸோ இங்கிருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 8, பேலன்ஸ் 4ங்களா. ஃப்ரம் பாயிண்ட் பி ஷி ஸ்டார்டட் வாக்கிங் இன் சவுத் டைரக்ஷன் அண்ட் வாக் 6 கிலோமீட்டர் டு ரீச் பாயிண்ட் ஜி. ஸோ இங்க இருந்து 6 கிலோமீட்டர்ஸ் போறாங்க. ஓகேங்களா, 6 கிலோமீட்டர்ஸ்னா இங்க 4 பாயிண்ட் போயிடும். ஸோ பேலன்ஸ் 2 இங்க இருக்குங்களா. டு ரீச் பாயிண்ட் ஜி, ஜியை வந்து ரீச் பண்றாங்க. ஸோ நமக்கான கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் பாயிண்ட் அண்ட் ஜி. அவரோட இனிஷியல் பாயிண்ட் இது வந்து அவரோட ஜி பாயிண்ட்டுங்களா. ஸோ இங்க வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுங்களா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஜி வரைக்கும், இங்க இருந்து ஜி வரைக்கும் இது வந்து அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து ஒரு ஜி பாயிண்ட். ஸோ இங்க இருந்து ஜி வரைக்கும் எவ்வளவு மீட்டர்ஸ்னு பார்த்தோம்னா 1. ஏன்னா இங்க 4 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1 இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க வரைக்கும் 5 மீட்டர்ஸ் இருக்கு. ஸோ 1. ஸோ இங்க பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 2 மீட்டர்ஸ் இருக்குங்களா. அந்த 2 வந்து இங்கே சேம் அப்படியே ஆகுங்களா. ஸோ நமக்கு என்னது 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயருங்களா. ஸோ 4 பிளஸ் 1 என்னது 5ங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 வந்து நமக்கு ஆன்சர் வருங்களா. ஷார்ட்டட் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் வீடியோல பார்த்துருக்கேன். இங்க வந்து எவ்வளோ 2 ஸ்கொயருங்களா. 2 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் எவ்வளோ 4 பிளஸ் 1 வில் பி 5ங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 தான் இதோட ஆன்சருங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் வீடியோல சொல்லியிருக்கேன், அந்த பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது, இஃப் ஆர் இஸ் 2 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் பி. பில இருந்து ஆர் வந்து 2 கிலோமீட்டர்ஸ்ல இருந்தா தென் இன் விச் டைரக்ஷன் பாயிண்ட் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு த இனிஷியல் பாயிண்ட். இப்போ பி டைரக்ஷன்ல இருந்து பி எங்க இருக்கு, இங்க இருக்குங்களா. இங்க இருந்து வெஸ்ட் சைட்ல பியோட வெஸ்ட் இது இந்த சைடுங்களா. இந்த சைட்ல 2 கிலோமீட்டர்ஸ், ஆல்ரெடி 1 கிலோமீட்டர் போயிடும், பேலன்ஸ் 1 கிலோமீட்டர் இருக்கும். இங்க வந்து ஆர் இருக்குங்களா. ஸோ இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஆர் வந்து எந்த டைரக்ஷன் சொல்லி கேட்கறாங்க. ஸோ இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து என்ன டைரக்ஷன், நார்த் வெஸ்ட்டுங்களா. நார்த் வெஸ்ட்ல ஆர் இருக்காங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி, நார்த் வெஸ்ட். தென் அடுத்த கொஸ்டின் வந்து கோடட் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். நமக்கு கிவன் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ் ஸ்டார் டபிள்யூ. எஸ் ஸ்டார் டபிள்யூனா என்ன அர்த்தம், எஸ் 6 மீட்டர் நார்த் ஆஃப் டபிள்யூங்களா. டபிள்யூவோட நார்த்ல எஸ் வந்து 6 மீட்டர்ஸ் இருக்காங்க. தென் டபிள்யூ அண்ட் கியூ, சாரி அண்ட் சி. ஸோ அப்படின்னா என்ன மீனிங், டபிள்யூ இஸ் 7 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் சிங்களா. சியோட வெஸ்ட்ல எவ்வளோ 7 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. தென் சி பர்சன்டேஜ் பி. சி இஸ் 4 மீட்டர்ஸ் சவுத் ஆஃப் பி. பியோட சவுத்ல 4 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. தென் அடுத்தது பி அண்ட் என். என்ன மீனிங், பி 7 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் என். என்னோட வெஸ்ட் டைரக்ஷன்ல பி வந்து எவ்வளோல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. தென் என் பர்சன்டேஜ் பி. என் பர்சன்டேஜ்னா என் இஸ் 4 மீட்டர் சவுத் ஆஃப் பி. பியோட சவுத் டைரக்ஷன்ல என் வந்து 4 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. நமக்கான கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டபிள்யூ வித் ரெஸ்பெக்ட் டு என். என்ல இருந்து பார்க்கும்போது டபிள்யூ எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க, இது வந்து சவுத், இது அவரோட வெஸ்ட். ஸோ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல டபிள்யூ இருக்காங்களா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, சவுத் வெஸ்ட். தென் அடுத்த கொஸ்டின், ஜி அட் அண்ட் ஹெச். ஜி அண்ட் ஹெச்னா ஜி 7 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஹெச். ஹெச்சோட வெஸ்ட் சைட்ல ஜி வந்து 7 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. தென் ஜி ஹேஷ்டாக் டி டி. ஸோ ஹெச் இஸ் 3 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் டி. டீயோட ஈஸ்ட்ல வந்து யார் இருக்காங்கன்னா ஹெச் இருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து 7. அப்போ 3 மீட்டர்ஸ் அப்படின்னா டி வந்து இந்த பொசிஷன்ல வருவாங்களா. ஸோ பேலன்ஸ் வந்து 4 மீட்டர்ஸ் இருக்கும். ஜிக்கும் ஹெச்சுக்கும் வந்து 7 மீட்டர்ஸ், ஜிக்கும் டிக்கும் 4 மீட்டர்ஸ், தென் டிக்கும் ஹெச்சுக்கும் 3 மீட்டர்ஸ். அடுத்தது டி ஸ்டார் இ. டி 6 மீட்டர் நார்த் ஆஃப் இ. இயோட நார்த்ல டி வந்து 6 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. தென் இ அண்ட் ஆர். இ அண்ட் ஆர்னா இ 7 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஆர். ஆரோட வெஸ்ட்ல எவ்வளோ மீட்டர்ஸ்ல இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7 மீட்டர்ஸ்ல இருக்காங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் 3 மீட்டர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 4 மீட்டர்ஸ், டோட்டலா வந்து 7 மீட்டர்ஸ்ங்களா. ஆர் பர்சன்டேஜ் எஸ்.
R is 4 meters south of S. S ஓட சவுத்தில் R வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 4 meters இருக்காங்க. ஸோ இங்கே போட்டோம் அப்படின்னா 4 meters. ஸோ நமக்கு என்ன கொஸ்டின், வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் T வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். எஸ்லேருந்து பார்க்கும்போது T எந்த டைரக்ஷனில் இருக்காங்க? இது நார்த், இது வெஸ்ட்டுங்களா? நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்காங்களா? ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா நார்த் வெஸ்ட், டி ஆப்ஷன். இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த கொஸ்டின், a man starting walking from point D in north direction. D ல இருந்து நார்த் டைரக்ஷன்ல போறாங்க. எவ்வளோனா 12 kilometers to reach point G. Then he turns right. G ல இருந்து ரைட் டர்ன் பண்றாங்க and covers 8 kilometer after that he takes a left turn. ஈஸ்ட் டைரக்ஷன்ல போகும்போது லெஃப்ட் சைடுனா என்ன, நார்த் பக்கங்களா? நார்த்ல எவ்வளோ போறாங்க? 6 meters போறாங்க to reach point F. F ரீச் பண்றாங்க. Finally he takes left turn and walks 10 kilometer to reach point B. F ல இருந்து 10 kilometers வந்து இப்போ இங்க 8 போயிடும், பேலன்ஸ் 2 இங்க இருக்கும், இங்க V இருக்குங்களா? நமக்கான கொஸ்டின் என்ன, இஃப் பாயிண்ட் L இஸ் 18 kilometers சவுத் ஆஃப் V. V யோட சவுத்ல 18 kilometers. ஆல்ரெடி இங்க இருந்து இது வரைக்கும் 6 meters. தென் இங்க இருந்து இங்க வரைக்கும் 12 metersங்களா? டோட்டலா 18 metersங்களா? இங்க 6, இங்க 12. ஸோ இங்க என்ன இருக்கும்? L இருக்குங்களா? தென் வாட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் D அண்ட் L. L-க்கும் D-க்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இங்க 8 meters போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன 2 மார்க் பண்ணிருக்கோம். அதே 2 தான் L-க்கும் D-க்கும் இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, 12 kilometers. தென் அடுத்த கொஸ்டின், அஜய் கோ 6 meter நார்த். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நார்த்ல வந்து 6 meters போறாரு அண்ட் டர்ன்ஸ் ரைட் டர்ன் பண்ணி 8 meters நடக்கிறாரு. அகைன் he turns his right and walks 4 kilometer. தென் இந்த சைட்ல போகும்போது ரைட் டைரக்ஷன்னா இங்கீங்களா? இங்க போய் 4 kilometers போறாங்க. ஸோ இங்க 4னா பேலன்ஸ் இங்க 2 இருக்குங்களா? ஆஃப்டர் திஸ் it takes another turn to his right and walks 8 meters. ஸோ இந்த சைடு போகும்போது ரைட் சைடுங்கன்னா இந்த சைடு தான் வருங்களா? 8 meters. மேலே 8 meters, இங்கே 8 meters. அப்போ இங்க இருப்பாங்களா? ஸோ நமக்கான கொஸ்டின் என்ன, ஸோ வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இஸ் கரண்ட் பொசிஷன் அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அவரோட கரண்ட் பொசிஷன் இது, அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 kilometers. சரி, 2 meters. ஆப்ஷன் டி. தென் அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, அமர் இஸ் 40 kilometers அவே ஃப்ரம் அக்பர் இன் அ சவுத் வெஸ்ட் டைரக்ஷன். இப்போ அக்பர் வந்து இங்க இருக்காரு அப்படின்னா அவரோட சவுத் இது, வெஸ்ட் இது. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் அமர் வந்து 40 metersல இருக்காரு. தென் அடுத்தது அவரோட ஈஸ்ட் இது, சவுத் இதுங்களா? ஆண்டனி இஸ் 40 kilometers அவே ஃப்ரம் அக்பர் இன் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன். சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல யார் இருக்காங்க? ஆண்டனி 40 kilometersல இருக்காரு. நமக்கான கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஆண்டோனி வித் ரெஸ்பெக்ட் டு அமர். அமர்ல இருந்து பார்க்கும்போது ஆண்டனி எந்த டைரக்ஷன்ல இருக்காங்க? ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்காங்க. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி, ஈஸ்ட். தென் இந்த கொஸ்டின் உங்களோட ஹோம்ஒர்க் சம்மர் நோட் பண்ணிக்கோங்க. இதோட 2 சம்மோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.